அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலகரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் தடம் மாறிய விடயங்களும் தடம் மாறுவதற்கு காரணமாக அமைந்த காரணிகள் என்ன என்கின்ற அடிப்படையில் வரலாற்று ரீதியாக இடம்பெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எமக்கு நிகழ்காலத்தில் பல்வேறுபட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனூடாக எதிர்காலத்தில் எப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடத்தையும் கற்று வருகிறோம். கடந்த வாரம் கால்பந்து உலகில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கிய நட்சத்திர வீரரான போர்த்துகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வகையில் இந்த வாரமும் இன்னும் ஒரு விளையாட்டு வீரர் தொடர்பான தகவலை நான் வழங்க இருக்கிறோம். குறிப்பாக சமீப காலமாக இந்த சமூக வலைதளத்தில் கடந்த புதன்கிழமையிலிருந்து ஒருவரின் பெயர் தான் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். அவரை பற்றியும் அந்த வீரர் யார் என்கின்ற அடிப்படையிலும் தான் மிக முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி நாம் பேச போகிறோம். அவர் வேறு யாரும் அல்ல, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் அணித் தலைவரான மகேந்திர சிங் தோனியினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் எப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்திய கிரிக்கெட்டிற்குள் அவர் நுழைந்தால் உலக கிண்ணத்தை இந்தியாவுக்கு எப்படி பெற்றுக் கொடுத்தார் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி தான் இந்த வார தட நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். கிரிக்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர வார்த்தை. அதுவும் தெற்காசிய நாடுகளில் கிரிக்கெட் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விளையாட்டாக மாறி இருக்கிறது. அதனால் தான் ஒவ்வொரு முறையும் பல்வேறுபட்ட விளையாட்டுகள் தொடர்பாக பேசும் பொழுதும், அதுவும் குறிப்பாக கிரிக்கெட் தொடர்பாக பேசும் பொழுது உணர்ச்சி பூர்வமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறோம். இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய நிகழ்கால நிலையாக இருந்தாலும் சரி, உலகவாழ் கிரிக்கெட்டில் அடங்கியிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அதிகமாக பேசுவதற்கு இந்த கிரிக்கெட் எம்மை எவ்வளவு தூரம் ஈர்த்தது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் உலகில் தனக்கென தனி அடையாள உருவாக்கிய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவராக செயற்பட்டு இன்று வரை பேசு பொருளாகவே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மகேந்திர சிங் தோனியினுடைய வாழ்க்கை வரலாறு என்பது பல்வேறுபட்ட வகையில் பல்வேறுபட்ட விதமான செயற்பாடுகளில் நமக்கு ஒரு உந்து சக்தியாக மாற்றமடைந்திருக்கிறது. உண்மையில் யார் இந்த தோனி? இது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இதற்கு முன்பாகவும் நாம் கதைத்திருந்தாலும் கூட இன்றைய நாள் மிக மிக முக்கியமானது. கடந்த புதன்கிழமை, அதாவது 7ஆம் மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை, அதுவும் 40வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார் மகேந்திர சிங் தோனி. பல்வேறுபட்ட நபர்கள் சமூக வலைதளங்களினூடாக தோனியினுடைய ஓய்வு குறித்தான பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகிறார்கள். இன்னும் ஓரிரு காலங்கள் தோனி விளையாடி இருக்கலாம், இன்னும் சர்வதேச அரங்கில் இருந்திருக்கலாம் என்கின்ற கருத்துக்களும் பதிவுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி இவரை இன்னும் தாங்குவதற்கும் இவரை போற்றுவதற்கும் எது காரணமாக அமைந்தது? உண்மையில் தோனி சாதித்த விடயங்கள் தான் என்று. அதுவும் இன்றைய நாள், குறிப்பாக இந்த 10ஆம் தேதி என்பது சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தோனி விடைபெற்று சரியாக 2 வருடங்கள். இதே நாள் ஆல் ட்ரிஃபர்ட் மைதானத்தில் 2019ஆம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் தோனி கடைசியாக விளையாடி இருந்தார். இந்த நாளை கூட ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களில் பல்வேறுபட்ட பதிவுகளை இட்டு ரசிகர்கள் கண்ணீர் மல்க பல்வேறுபட்ட விடயங்களை பதிவிட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனை இன்னும் அதிகரிக்கும் முகமாக நாங்கள் இன்றைய நாளில் தோனி தொடர்பான மிக முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களையும் அந்த கடைசி தருணங்களையும் தான் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் அரங்கிற்குள் நுழைகிறார் தோனி. 2007ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படுகிறது. அதுவும் முதல் முறையாக இடம்பெற்ற 20 ஓவர் உலக கிண்ணத்தை கைப்பற்றுகிறார். மிக முக்கியமான பொறுப்புகளில் சிறந்த தலைவராக அந்த தருணத்திலே நிரூபித்து 2011ஆம் ஆண்டு இன்னும் ஒரு உலக கிண்ணம், 50 ஓவர் உலக கிண்ணம், அதையும் கைப்பற்றி சச்சின் டெண்டுல்கருக்கு மிக முக்கியமான ஒரு பிரியாவிடையை வழங்கியிருந்தார். அதே போன்று 2013ஆம் ஆண்டு மிலி உலக கோப்பையையும் கைப்பற்றி ஐசிசியினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து விதமான கிண்ணங்களையும் கைப்பற்றிய ஒரே அணி தலைவர் என்கின்ற மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரராக கூட டோனி திகழ்ந்திருந்தார். அதற்கு பிற்பாடான டோனியின் வாழ்க்கையிலுடைய பல்வேறுபட்ட சரிவுகள் எல்லாம் தொடங்கின. அவருடைய அணித்தலைவர் பதவி தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எல்லாம் தொடங்கின. இருந்தாலும் அதனை அனைத்தையும் மிக கூலாக அவர் சென்று கொண்டு விடும் என்பதுதான் அவரை மிஸ்டர் கேப்டன் கூல் என்று அழைப்பதற்கும் தல டோனி என்று அனைவரும் புகழாரம் சூட்டுவதற்கும் கூட காரணமாக அமைந்தது. தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை தாண்டி பல்வேறுபட்ட விடயங்களை அவர் செய்திருக்கிறார். அதனை இன்னும் மெருகேற்றும் முகமாகத்தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி த டோனி அன்டோல்ட் ஸ்டோரி, அதாவது டோனி கூறப்படாத கதை என்கின்ற ரீதியில் 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ண இறுதிப் போட்டி வரை டோனியினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றையும் பிரதிபலிப்பதாக ஒரு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருந்தது. 2011ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு பின்னரான டோனியின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் சந்தித்த சாதக பாதக விடயங்கள் என்ன, இன்று டோனியினுடைய நிலை என்ன, அதையெல்லாம் தாண்டி டோனி இவ்வாறு போற்றப்படுவதற்கான காரணம் என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த ஒரு மணி காலம் தடம் எனும் நிகழ்ச்சியினூடாக டோனியை பற்றி நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் யார் இந்த டோனி, கிரிக்கெட் எம்மை எப்படி கட்டி போட்டு இருக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம்.
where dreams are realized. Legends are made. The time to be a hero. Pakistan win the World Cup. What a victory for the Sri Lankans. The chance To be a champion. For the third successive time, Australia are World Cup champions. the game's biggest prize. Finishes off in style. India lift the World Cup. They've got it third ball. Australia are champions of the world. Afghanistan, Australia, Bangladesh. England, India, New Zealand. South Africa, Sri Lanka. Pakistan. to West Indies. This Is it? This is it. This is it. கிரிக்கெட். இந்த வார்த்தையை உச்சரிக்கும் ஒவ்வொரு உதடும் அதன் நரம்பு வழி உணர்வுகளை இதயத்தில் கடத்தும் போது ஏற்படும் உணர்வு வார்த்தைகளால் அளவிட முடியாதது. 5 நாட்களாயினும் 8 மணி நேர ஒரு நாள் போட்டியாயினும் நொடி பொழுதில் முடிந்துவிடும் 20 போட்டிகள் என்றாலும் கண் கொட்டாமல் விழித்திருந்து கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு ரசிகர் கூட்டம். இல்லை, சரியான மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் பக்தர் கூட்டம் எப்போதுமே கிரிக்கெட் விளையாட்டிற்கு உண்டு. உலகில் வேறு எந்த ஒரு விளையாட்டிற்கும் இல்லாத தனி கௌரவமாக கிரிக்கெட் மட்டுமே கனவான்களின் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டில் உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த விளையாட்டு காலப்போக்கில் பெரும்பாலான பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகளில் அரசியல், சினிமா, பொழுதுபோக்கு அம்சங்கள் போல கிரிக்கெட்டும் மக்களின் இதயத்தில் இரண்டர கலந்து விட்டிருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தாம் ஆட்சி செய்த பெரும்பாலான நாடுகளில் கிரிக்கெட் விளையாட்டை அபிவிருத்தி செய்யவும் தவறவில்லை. இன்று இலங்கையில் காணப்படும் முன்னணி கிரிக்கெட் கழகங்கள் அனைத்தும் வெள்ளையர் ஆட்சியில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டவையே ஆகும். 2ஆம் உலகப் போரின் முடிவுடன் கால்கள் உடைந்து தரையில் தள்ளாடிய பிரிட்டனின் உள்நாட்டு பொருளாதாரம் அதற்கு மேலும் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாக விளங்கிய காலனித்துவ ஆட்சி நாடுகளை ஆட்சி செய்வது கடினம் என உணர்ந்து கொண்டபடியால் படிப்படியாக நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்க தொடங்கியது. பிரிட்டிஷ் ஆட்சியின் பயனாக பெற்றுக்கொண்ட சட்ட திட்ட வரைவுகள், கல்விக் கொள்கைகள், மருத்துவ சுகாதார வசதிகள் போன்றவற்றுடன் கிரிக்கெட் விளையாட்டையும் இந்தியா, இலங்கை தொடக்கம் ஆப்பிரிக்க, கரிபிய நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. அதுவரை இருந்த பாரம்பரிய தேசிய விளையாட்டுகளையும் மிஞ்சி கிரிக்கெட்டின் நளினம், ஆக்ரோஷம் மற்றும் குதூகலிப்பு என்பன நாடுகள் கண்டங்களை கடந்து ஓர் அணியில் ஒன்றிணைக்கும் பொதுவான ஒரு கருத்தியலாக மாறிவிட்டது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இங்கிலாந்து மண்ணில் வெள்ளை உடையணிந்து உயர்குடி பிரபுக்களால் மட்டுமே கடின பந்து கொண்டு ஆடப்பட்டு வந்த கிரிக்கெட் விளையாட்டு ஆசிய மண்ணை தொட்டபோது ரப்பர் பந்து, பலகை மட்டை துடுப்பு என தன் நிறங்களை மாற்றிக்கொண்டது. இதன் மூலம் அனைவரும் விளையாடும் பொழுதுபோக்கு விளையாட்டாக கிரிக்கெட் பரிணமித்தது. கரீபியனின் நீல கடல் அலைகளால் தாளாட்டும் கடற்கரையோ, கதிரவன் வெஞ்சினம் கொண்டு கோப கனலை கக்கும் அரேபிய சுடும் மணல் நிலமோ, பந்தும் மட்டையும் சிறிய நிலப்பரப்பு மட்டும் இருந்தால் போதும். மனதை நிறைவாக்கும் மாலை நேர விளையாட்டான கிரிக்கெட் உடனடியாக விளையாடக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமின்றி பல நாடுகளில் இளைஞர் யுவதிகளை சமூக சீர்கேடான விடயங்களின் பக்கம் செல்லாமல் இருக்க கிரிக்கெட்டின் மீதான ஆர்வமும் ஒரு காரணம் என கூற முடியும். டான் பிரெட்மன், ஹெர்பர்ட் ஸ்டஃபில் போன்றோர் தொடக்கி வைத்த பெருமையை காலங்கள் பல தாண்டி பல்வேறுபட்ட கிரிக்கெட் வீரர்கள் இன்றும் புதிய சாதனைகள், மைல்கற்கள் என்பவற்றை கடந்து செல்கின்றனர். கபில் தேவ், டெனிஸ் லில்லி, இம்ரான் கான், கிளைவ் லாயிட் தொடங்கி ஸ்டீவோ, சச்சின் டெண்டுல்கர், அர்ஜுன ரணதுங்க வரை பல்வேறுபட்ட கிரிக்கெட் வீரர்களும் தம் அணியை மட்டுமன்றி ஒட்டுமொத்த நாட்டின் பெயரையும் உலக அரங்கில் தமது சாதனைகளின் மூலம் ஓங்கி ஒலிக்க செய்தனர். குறிப்பாக இலங்கை எனும் எம் நாடு தேயிலை கருவாய் என்பதை தாண்டி கிரிக்கெட்டின் மூலமாகவும் அடைந்த நன்மைகள் ஏராளம். 1996 உலகக்கோப்பை வெற்றிக்கு முன்னர் வரை சாதாரண உறுப்பு நாடாக மட்டுமே அறியப்பட்டு வந்த இலங்கை புலி பாய்ச்சலாக கோப்பையை கைப்பற்றி இலங்கையின் இளைய சமுதாயத்திற்கு கிரிக்கெட் விளையாட்டை தொழில்சார் முறையில் விளையாட முடியும் என்ற நம்பிக்கையை அளித்தது. மேற்குறிப்பிட்ட விளையாட்டு வீரர்கள் தாம் களத்தில் இருந்த நாட்களில் துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சிலும் களத்தடுப்பிலும் வித்தகர்களாக விளங்கிய அதேவேளை கால ஓட்டத்தில் ஏற்படும் உபாதைகள், செயல்பாட்டு திறனில் ஏற்படும் வீழ்ச்சிகள் காரணமாக பல்வேறு காலகட்டங்களில் ஓய்வினை அறிவித்தனர்.
90% நாட்களில் உச்ச நிலையிலேயே இருந்து வந்த சச்சின் டெண்டுல்கர் இறுதி ஆண்டுகளில் ஓட்டங்களை குவிக்க தடுமாற்றத்தை எதிர்கொண்டு வந்தார். இது சச்சின் டெண்டுல்கர் மட்டுமன்றி சனத் ஜெயசூரிய, ஹெய்டன், பொன்டிங் என பல்வேறு வீரர்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது. மூத்த வீரர்கள் விலகி செல்வதும் இளம் வீரர்கள் அவர்களிடத்தில் பற்றிக்கொண்டு முன்னே கொண்டு செல்வதும் வாடிக்கையான ஒரு விடயமாக மாறியிருந்தது. குமார் சங்கக்காரவின் ஓய்வுக்கு பின்னர் இலங்கை அணியில் ஏற்பட்ட தொய்வு நிலை மேல் குறிப்பிட்ட சுற்றுவட்டம் இடம்பெறாமை காரணமாகவே ஏற்பட்டது. பிரெட்மன் தொடக்கி வைத்த இந்த அஞ்சலோட்டத்தில் விவியன் ரிச்சர்ட்ஸ், இம்ரான் கான், சச்சின் டெண்டுல்கர், ரிக்கி பாண்டிங், பிரைன் லாரா, குமார் சங்கக்கார என ஒவ்வொரு கைகளாக மாறிய அந்த கோல் இறுதியில் வந்து சேர்ந்தது இந்திய கிரிக்கெட் கடந்த தசாப்தத்தில் கண்ட மாபெரும் கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனியிடம். எல்லா மனிதர்களையும் ஒரு வரையில் நினைவு கொள்ளும். சிலருக்கு பக்கங்களை வழங்கும், வெகு சிலருக்கு மட்டுமே அத்தியாயங்களை ஒதுக்கும். கிரிக்கெட் வரலாறு டோனிக்கு அத்தியாயத்தை ஒதுக்கி தந்தது. கிரிக்கெட் வரலாறு MS டோனிக்கு முன் பின் என்றானது. இந்திய கிரிக்கெட் அணியின் அணித்தலைவர் என்பது பணம், பல்லாயிரம் கோடி ரூபாய் வணிகம், பல அரசியல் அடுக்குகள், உணர்ச்சி புலம்பான 130 கோடி ரசிகர்கள், தன் ஆட்டம், அணியின் செயற்பாடு, அணிக்கான வீரர்கள் தேர்வு, அணியின் எதிர்காலம் என பல பொறுப்புகளை உள்ளடக்கிய இமய கணம் கொண்ட பணியது. அப்பதவி பலரை ஈவு இரக்கமின்றி நசுக்கியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பொறுப்பு என்கின்ற கூர்மையான இருமுனை போர்வால் எப்போது யாரை வெட்டுமென எவராலும் கணிக்க முடியாது. ராஞ்சி வீரனுக்கு அந்த சிக்கலான தலைமை பொறுப்பு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் தேடி வந்தது. டோனி நினைத்திருந்தால் தன்னளவில் ஒரு சிறந்த விக்கெட் காப்பாளராகவும் துடுப்பாட்ட வீரராகவும் இன்னும் பல புதிய உச்சங்களை தொட்டிருக்கலாம். மாறாக பசிபிக் பெருங்கடலில் மூழ்கி முத்தெடுக்க தீர்மானித்தார் டோனி. இந்திய கிரிக்கெட் அணித்தலைவர் என்கின்ற போர்வாலை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் பிரமாதமாக சுழற்றி பல போட்டிகளில் முக்கிய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த பெருமை டோனியையே சேரும். டோனி தன் தனிமனித சாதனைகளையும் அணித்தலைவராக அவர் அடைந்த உயரங்களையும் ஒரே காலகட்டத்தில் செய்தார். டோனி எனும் சகாப்தத்தை காலம் பொன் எழுத்துக்களால் வடிக்க தொடங்கிய ஆண்டு 2007. அன்றிலிருந்து புதிய வரலாறே இந்திய கிரிக்கெட்டிற்குள் எழுதப்பட்டது. Massive success. The world TT champions. What is there left for you to achieve? முற்றுப்புள்ளி வரும் வரை வாக்கியம் முடிவதில்லை என்பது டோனியின் கூற்று. அதன்படி ஆட்டம் முடியும் வரை போராடும் குணத்தை இந்திய அணிக்கும் அதை ரசிக்கும் மனப்பாங்கை இந்திய ரசிகர்களுக்கு தன் செயல் வழியில் கற்றுக் கொடுத்தவர் மகேந்திர சிங் தோனி. இந்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வகையில் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர நாயகன் டோனி சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக சென்னையில் இருந்தபடி அதிரடியாக அறிவித்தார். இந்த தகவலை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட அவர் தன் மீது அன்பு காட்டி ஆதரவு அளித்த ரசிகர்களுக்கு நன்றி என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை கிரிக்கெட் உலகில் பல வீரர்கள் ஓய்வு முடிவினை அறிவித்திருந்தாலும் டோனியின் இந்த ஓய்வு முடிவானது கிரிக்கெட் உலகையே கதிகலங்க வைத்திருக்கிறது என்று கூறலாம். அந்த அளவிற்கு தான் விளையாடிய காலத்தில் பல்வேறு வழிகளில் கிரிக்கெட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன் சிறப்பான வழிநடத்தலாலும் துடுப்பாட்டத்தினாலும் விக்கெட் காப்பாளர் பணியினாலும் ஏன் இன்னும் பல வித்தியாசமான செயற்பாடுகளினாலும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்தார். 2014ஆம் ஆண்டின் இறுதியில் டெஸ்டிலிருந்து ஓய்வு பெற்ற டோனி சர்வதேச ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டிகளுக்கும் முழுக்கு போட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்த 39 வயதான டோனி 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பங்களாதேஷிற்கு எதிரான ஒருநாள் போட்டியின் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டிற்குள் நுழைந்தார். அப்போது இந்திய அணிக்கு துடுப்பாட்டத்துடன் கூடிய ஒரு விக்கெட் காப்பாளரின் தேவை காணப்பட்டது. தனது அதிரடியான துடுப்பாட்டத்தின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த டோனி சில ஆண்டுகளிலேயே இந்திய அணியின் தலைவராகவும் உயர்ந்தார். அவரது தலைமையில் இந்திய அணி 2007ஆம் ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பையையும் 2011ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பையையும் 2013ஆம் ஆண்டு ICC சாம்பியன்ஸ் கோப்பையையும் உச்சி முகர்ந்தது. A magnificent strike into the crowd. India lift the World Cup. After 28 years, the parties start in the dressing room. An Indian captain who's been absolutely magnificent in the night of the final. The winners of the Champions Trophy 2013, India.
இந்த 3 கோப்பைகளையும் பெற்றுத்தந்த ஒரே அணித்தலைவர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரர் தோனிதான். அத்துடன் அவரது தலைமையில் இந்திய அணி டெஸ்டில் முதல்வன் எனும் அரியணையில் ஏறியது. ஆட்ட நாயகனாக ஜொலித்தது அவரது கிரிக்கெட் வாழ்வில் முத்தான தருணமாகவும் அமைந்திருந்தது. களத்தில் யுக்திகளை வகுப்பதில் சாதுரியமாக செயற்படக்கூடியவர் தோனி. களத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டார், கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார். அதனால்தான் அவரை கேப்டன் கூல் என்று வர்ணிப்பார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய பிறகு தலை என்று ரசிகரால் செல்லமாக அழைக்கப்பட்டார் தோனி. Let me sing a Talla story. Hey guys, listen, are you ready? Just listen, bro. Let me sing a Dhoni story. Ivar badi tani vadi. Ranchi Super King a sirri bande payum puli. His cricket life nanba not at all easy. Ground play ivar nadandu banda, the fans will go crazy. இவர் இதுவரை இந்திய அணிக்காக 90 டெஸ்ட்களில் விளையாடி 6 சதம் உட்பட 4876 ஓட்டங்களையும் 350 ஒருநாள் போட்டிகளில் 10 சதங்கள் 73 அரை சதங்கள் உள்ளடங்கலாக 10,773 ஓட்டங்களையும் குவித்துள்ளார். இதில் 229 சிக்சர்களும் உள்ளடங்கும். That's huge, absolutely huge. He's used the angle, it's rolled into the stumps, and Kohli at the other end acknowledges what the ex-skipper has done. And out of here. And within the arc. 2005ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் 183 ஓட்டங்களை விளாசியதுதான் ஒரு நாள் கிரிக்கெட் அரங்கில் இவருடைய அதிகபட்ச ஓட்டமாகும். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் 98 ஆட்டங்களில் விளையாடி 2 அரை சதங்கள் உள்ளடங்கலாக 1617 ஓட்டங்களை குவித்துள்ளார். கிரிக்கெட் ரசிகர்களை ஏறத்தாழ 16 ஆண்டுகள் தன் அசாத்திய திறமைகளால் கட்டி போட்டவர் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர நாயகன் தோனி. கிரிக்கெட்டை ரசிக்கும் விளையாடும் பல இளைஞர்களின் ஆதர்ச நாயகனாகவும் வலம் வந்தார். இவரது ஓய்வானது இன்று வரை கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி ஆட்டத்திற்கு பிறகு எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் தோனி பங்கேற்கவில்லை. அப்போதிலிருந்தே தோனியின் ஓய்வு குறித்த யூகங்கள் கொடிகட்டி பறந்தன. ஆனாலும் இந்திய அணிக்காக இன்னும் சில ஆண்டுகள் விளையாடுவார் என்று அவரது ரசிகர்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தனர். எதற்குமே அலட்டிக் கொள்ளாமல் மிகவும் கூலாக வலம் வரும் தோனி ஓய்வு அறிவிப்பையும் எந்த முன் அறிவிப்புமின்றி எந்த படபடப்புமின்றி மிக சாதாரணமாக அறிவித்து விட்டார். தோனியின் ஓய்வு அறிவிப்பை தொடர்ந்து அவரது சாதனைகள் குறித்த பதிவுகள் உங்களை கிரிக்கெட் களத்தில் இனி காண மாட்டோம் என பல அடுக்கடுக்கான பதிவுகளை கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதனால் சமூக வலைதளங்களின் தோனியின் ஆக்கிரமிப்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கிரிக்கெட் உலகில் தலை சிறந்த விக்கெட் காப்பாளராகவும் துடுப்பாட்ட வீரராகவும் அணித் தலைவராகவும் திகழ்ந்தார் தோனி. கிரிக்கெட்டில் அவர் படைத்த சாதனைகள் ஏராளம். சாதனைகள் எப்போதும் முறியடிக்க கூடியவை என்றாலும் சில சாதனைகள் எளிதில் நெருங்க முடியாத அளவுக்கு நீண்ட காலம் தொடர்ந்துவிடும். அந்த வகையில் தோனி நிலைநாட்டிய சாதனைகளும் அவ்வாறுதான். இந்திய அணியின் அணித்தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே, அதாவது 2007ஆம் ஆண்டு 20-20 உலகக்கோப்பை தொடரை இந்தியாவுக்காக தோனி பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு 4 ஆண்டுகள் கழித்து 2011ஆம் ஆண்டில் ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி உலகக்கோப்பையை உச்சி முகர்ந்ததற்கு தோனியின் சிறப்பான தலைமைத்துவமும் திறமையும் ஒரு காரணமாகும். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற மினி உலகக்கோப்பை தொடரிலும் தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்று அசத்தியது. 200 ஒருநாள் கிரிக்கெட், 60 டெஸ்ட் போட்டிகள், 72 20-20 போட்டிகள் என மொத்தமாக 332 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு தலைவராக செயற்பட்டுள்ளார் மகேந்திர சிங் தோனி. இவருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் 324 சர்வதேச போட்டிகளுக்கு தலைவராக செயற்பட்டுள்ளார். பல நாட்டு அணிகள் பங்கேற்ற 6 தொடர்களில் இறுதிப் போட்டியில் தோனி இந்திய அணிக்கு தலைவராக பொறுப்பு வகித்துள்ளார். அவற்றில் இந்தியா 4 தொடர்களில் வெற்றியை ருசித்துள்ளது. தோனி அணி தலைவராக 110 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளார். இந்த பட்டியலில் முதலிடத்தில் ரிக்கி பாண்டிங் உள்ளார். ரிக்கி பாண்டிங் அணித்தலைவராக 165 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். தோனி 84 ஒருநாள் போட்டிகளில் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நிலைத்து நின்றுள்ளார். ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்த 84 ஒருநாள் போட்டிகளில்
51 போட்டிகள் இரண்டாவதாக துடுப்பாட்டம் செய்த போது, அதாவது போட்டியின் இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய தருணமாக அமைந்திருந்தது. டோனி இவற்றில் 47 போட்டிகளில் இந்தியாவுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்துள்ளார். வெறும் 2 போட்டிகள் மட்டுமே அணி தோல்வியை சந்தித்துள்ளது. ஒரு போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. அதேபோன்று டோனி மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்வதில் வல்லவர். விக்கெட் காப்பாளராகவும் தனி பாதையை உருவாக்கியவர் என்றே கூறலாம். பல போட்டிகளில் இந்திய அணி டோனியின் சிறப்பான விக்கெட் காப்பாளர் பாணியினால் தான் வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்றே கூறலாம். அந்த வகையில் ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடிய வகையில் அவரது விக்கெட் காப்பாளர் பணி மிக சிறப்பானதாக அமைந்திருந்தது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ஸ்டம்புகள் செய்த சாதனைக்கும் சொந்தக்காரர் டோனியே. 350 போட்டிகளில் 123 ஸ்டம்பிங்குகளை டோனி செய்துள்ளார். சர்வதேச போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டம்பிங்குகளை செய்த ஒரே விக்கெட் காப்பாளர் டோனி மட்டுமே. விக்கெட் காப்பாளராக அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்களின் பட்டியலில் மார்க் பவுச்சர், அடம் கில்கிறிஸ்டுக்கு அடுத்தபடியாக 3ஆம் இடத்தில் தடம் பதித்திருக்கிறார் டோனி. இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் டோனி 2004ஆம் ஆண்டு பங்களாதேஷிற்கு எதிரான ஒருநாள் போட்டியில்தான் முதல் முறையாக இந்திய அணிக்காக விளையாடத் தொடங்கினார். அதன் பின்னர் கடந்த 2005ஆம் ஆண்டில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக களம் கண்டார். ராகுல் டிராவிட் தலைமையில் செயல்பட்ட இந்திய கிரிக்கெட் அணிக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு அணி தலைவராக செயல்பட தொடங்கினார் மகேந்திர சிங் டோனி. 9 ஆண்டுகளாக ஒருநாள் போட்டிக்கான தலைவராகவும் 6 ஆண்டுகளாக டெஸ்ட் போட்டிகளுக்கான தலைவராகவும் செயல்பட்டு இந்திய அணிக்கு பெருமை தேடிக் கொடுத்துள்ளார். இவரது தலைமையிலான இந்திய அணிதான் ICCயினால் நடாத்தப்படுகின்ற அனைத்து வகையான கோப்பைகளையும் வென்றெடுத்த ஒரே அணி என்ற சாதனையையும் ஒரே தலைவர் என்ற சாதனையையும் வரலாற்றில் பதிந்திருக்கிறது. இதனால் ICCயின் 3 நிலைகளிலான போட்டிகளிலும் வென்ற பெருமையை அவர் தன்னகத்தே பெற்றுள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு லெப்டினன்ட் கர்னல் என்ற ராணுவத்தின் உயரிய அந்தஸ்து இவருக்கு வழங்கப்பட்டது. கபில் தேவுக்கு பின்னர் இந்த பெருமையை பெற்ற 2வது கிரிக்கெட் வீரராக டோனி பதிவானார். இந்திய அணியின் சாதனை தலைவராக விளங்கிய MS டோனி கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் இந்தியா தோல்வியடைந்த போது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானார். இதன் பின்னர் கடந்த 2017ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டியின் அணித்தலைவர் பதவியிலிருந்தும் அவர் விலகினார். சிறந்த விக்கெட் காப்பாளராகவும் செயற்பட்ட டோனியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு MS டோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி என்ற பெயரில் இந்தி திரைப்படம் ஒன்று தயாரானது. இதன் 2ஆம் பாகம் உருவாக திட்டமிடப்பட்ட நிலையில் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதி தருணம் வரை அவருடைய அனைத்து செயற்பாடுகளும், அவருடைய வெற்றி தோல்விகளும், வாழ்க்கையில் அவர் துவண்டு எழுந்த தருணங்கள் என அனைத்து விதங்களும் படமாக்கப்பட்டிருக்கும். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டிலேயே அவர் ஓய்வு பெறப் போகிறார் என்ற தகவல்களும் வெளிவந்தன. ஆனாலும் இதற்கு அவரது மனைவி சாக்ஷி மறுப்பு தெரிவித்து ட்விட்டரில் கண்டனமும் வெளியிட்டார். இதனால் அந்த தகவல் புரளியானது. இந்தியாவில் விளையாட்டில் சாதனை புரிந்தோருக்காக வழங்கப்படும் மிக உயரிய கேல் ரத்னா விருது 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டிற்காக டோனிக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 2009ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதும் 2018ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருதும் வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டார். இது தவிர 2011ஆம் ஆண்டு மான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில்தான் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் டோனி. டோனியின் கடைசி சர்வதேச போட்டியாக இங்கிலாந்தில் நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நியூசிலாந்திற்கு எதிரான அரையிறுதிப் போட்டியே அவரது இறுதிப் போட்டியாக தற்போது மாற்றம் பெற்றுள்ளது. அந்த ஆட்டத்தில் கடைசி வரை போராடிய டோனி 50 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி 18 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தது. டோனி தனது முதலாவது ஆட்டத்திலும் ரன் அவுட் முறையில் தான் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. தன்னுடைய முதல் போட்டியை போன்றே இறுதிப் போட்டியிலும் டோனி ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தது தற்போது ரசிகர்களால் அதிகம் பேசப்படும், அதே நேரத்தில் பகிரப்படும் ஒரு விடயமாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறது.
எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் ஒரு நாள் ஓய்வு பெற்றுதான் ஆக வேண்டும். ஆனால் டோனியினுடைய ஓய்வு குறித்து மட்டும் தொடர்ச்சியாக பேசி வருவதற்கான காரணம் என்ன? இப்பொழுது டோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் என்கின்ற ஒரு அணியில் விளையாடி வருகிறார். ஐபிஎல் போட்டிகளில் இன்று வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தலைவராகவும் டோனி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், இன்றைய நாளாக இருக்கட்டும், மக்கள் தொடர்ச்சியாக அவரிடம் விடுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னும் ஓரிரு வருடங்களாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நீங்கள் விளையாடுங்கள். உங்களை நீல நில சீருடையில் தான் பார்க்க முடியாமல் போய்விட்டது, மஞ்சள் நிற சீருடையாவது நாங்கள் உங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம், அதனை விட்டு சென்று விடாதீர்கள் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ரசிகர்களை தாண்டி பல்வேறுபட்ட பிரபலங்களும் இதே கோரிக்கையை தான் டோனிக்கு இடுகிறார். இருந்தாலும் கூட 2019 ஆண்டு அரையிறுதி போட்டிக்கு பின்னரான இவ்வாறான ஒரு முடிவை டோனி ஏன் தேர்ந்தெடுத்தார்? தான் ஓய்வு பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு எதனால் உருவாகியது? குறிப்பாக அந்த அரையிறுதி போட்டியில் என்னதான் நடைபெற்றது? 50 ஓட்டங்களை பெற்று வெற்றி கிண்ணத்தை ஏந்துவதற்கான இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியை அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்திருந்த தருணத்தில் ஆல் ட்ராஃபர்ட் மைதானத்தில் நடந்தது எல்லாம் வேறு கதை. உண்மையில் அந்த போட்டி எவ்வாறு அமைந்திருந்தது? இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த டோனி ரசிகர்களும் கண்ணீர் மல்கிய அந்த தருணம் எவ்வாறு அமைந்திருந்தது? டோனி ஓய்வு முடிவை எவ்வாறான ஒரு மன அழுத்தத்தின் மத்தியில் எடுத்திருப்பார் என்கின்ற கதையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். Dhoni is the most destructive batsman. He changed the face of Indian cricket. I think Dhoni is the biggest legend Indian cricket's ever had. For Dhoni, I love you, Dhoni. One of the greats of the game. Phenomenal wicketkeeper. Stood up to the stumps. I've never seen. I don't think anyone will ever be as good as him. புகழ்பெற்ற லார்ட்ஸ் மண்ணில் கிரிக்கெட் உலகக் கோப்பையை கைப்பற்ற வேண்டுமெனில் அதற்கு முதல் படி இறுதிப் போட்டிக்கு நுழைய வேண்டும் என்பதே. ஆஸ்திரேலியா அல்லது இங்கிலாந்து இவ்விரண்டில் ஏதாவது ஒரு அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பது உறுதியாகிவிட்டது. இறுதிப் போட்டிக்குள் முதல் அணியாக நுழைய போவது யார் என்பதை நிர்ணயிக்கும் போட்டியை காண மான்செஸ்டரில் உள்ள ஆல் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் அன்றைய தினம் ரசிகர்கள் நிரம்பி வழிந்தனர். விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியும் கெய்ன் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் பல பரீட்சை நடாத்தியது. அதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் டோனி தன்னுடைய 38வது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். ஹர்திக் பாண்டியா அப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை எழுதியிருந்தார். டோனியுடன் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பது போன்ற ஒரு காணொலியை பதிவிட்டு, உங்களுடன் செலவிடும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது கற்றுக்கொள்ளவும் மென்மேலும் வளரவும் உதவுவதற்கு வாய்ப்பாக உள்ளது. என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரோல் மாடல்களில் ஒருவர் நீங்கள்தான். அதற்கு நன்றி என பதிவிட்டிருந்தார். 15 லட்சத்திற்கும் அதிகமானவர்களினால் விரும்பப்பட்ட பதிவாகவும் அது அமைந்திருந்தது. முதல் 20-20 உலகக்கோப்பை, ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் ட்ரோபி என 3 ICC கோப்பைகளையும் டோனி தலைமையிலான இந்திய அணி குறுகிய காலத்தில் வென்று சர்வதேச அரங்கில் சாதித்தது. 2023 நடக்கும் உலகக்கோப்பையில் நிச்சயம் டோனிக்கு இடம் இருக்காது என்பதால் விராட் கோலி 2019 உலகக்கோப்பையை வென்று, ஆகவே ஜூலை 9 டோனியின் கிரிக்கெட் வாழ்க்கையில் முக்கியமானதொரு நாளாகவே அமைந்திருந்தது. நியூசிலாந்து அணி ஆரம்பம் முதலே நிதானமாக விளையாடத் தொடங்கியது. ஆட்டத்தின் 45வது ஓவரில் புவனேஸ்வர் குமாரின் பந்துவீச்சில் டோனியிடம் பிடிக்கொடுத்து ஆட்டமிழந்தார் கொலின் ஜீக்ராம். அதற்கடுத்து 9 பந்துகள் வீசப்பட்டிருந்த நிலையில் மான்செஸ்டரில் பெய்த மழை அன்றைய ஆட்டத்தையே முழுமையாக பாதித்தது. வலுவான துடுப்பாட்ட படையை வைத்திருந்த இந்திய அணிக்கு எதிராக அப்போது 46.1 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டினை இழந்து 211 ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருந்தது நியூசிலாந்து. ஜூலை 10 அன்று முந்தைய நாளில் தடைப்பட்ட ஓவரிலிருந்து ஆட்டம் துவங்கியது. இறுதிப் போட்டிக்குள் நுழைய இந்தியாவுக்கு 240 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயித்தது நியூசிலாந்து. முதல் 10 ஓவர்களிலேயே 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தது இந்திய அணி. It's close, very close indeed. Gone. Yeah, looked good. And another one. And another one. New Zealand all over India here. அப்போது அவர்கள் எடுத்திருந்த ஓட்டங்கள் வெறும் 24 தான். That's off the chart. My goodness me, we've seen a catch there. He's a good player, young Rishabh Pant. He'll try and put the pressure back on New Zealand.
அதன் பின்னர் ரிஷப் பண்டும் ஆட்டமிழந்து செல்ல 23வது ஓவரில் களத்தில் நுழைகிறார் மகேந்திர சிங் தோனி. அப்போது இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இன்னும் 169 ஓட்டங்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலை. கைவசம் 5 விக்கெட்டுகள் தான் இருந்தது. ஹர்திக் பாண்டியாவும் தோனியும் இணைந்திருந்தனர். 62 பந்துகளை சந்தித்து 32 ஓட்டங்களை எடுத்திருந்த நிலையில் ஹர்திக் பாண்டியாவும் ஆட்டமிழந்தார். 19 ஓவர்களில் 146 ஓட்டங்கள் எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் பந்து வீச்சாளர்கள் மட்டுமே எஞ்சியிருந்த நிலையில் தோனி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தனக்கான சிக்கலான அத்தியாயத்தில் நின்று கொண்டிருந்தார். ஜடேஜாவின் அபாரமான ஆட்டமும் விக்கெட்டை இழந்து விடாமல் தோனி விளையாடிய மெதுவான இன்னிங்ஸும் மெல்ல மெல்ல இந்தியாவின் வெற்றி வாய்ப்பை அதிகரித்தது. ஆனால் 48வது ஓவரில் ஜடேஜா ஆட்டமிழந்தார். Straight up, Williamson again, biggest moment, got it, Jadeja is on his way and New Zealand have broken the partnership. அப்போது இந்திய அணி 12 பந்துகளில் 31 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. ஜடேஜா விக்கெட்டினை பறிகொடுத்ததும் 48வது ஓவரின் கடைசி பந்தில் ஒரு ஓட்டம் எடுத்து மீண்டும் துடுப்பாட்ட முனைக்கு வந்தார் தோனி. ஃபெர்குசன் வீசிய 49வது ஓவரின் முதல் பந்தை தோனி தனக்கே உரித்தான பாணியில் சிக்ஸருக்கு விளாசினார். இரண்டாவது பந்தில் ஓட்டம் எதுவும் எடுக்கவில்லை. மூன்றாவது பந்தில் 2 ஓட்டங்களை எடுக்க முயன்ற தோனி கப்டிலின் துல்லியமான களத்தடுப்பினால் கிட்டத்தட்ட 1 இன்ச் இடைவெளியில் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார். அத்தோடு இந்திய அணியின் கதையும் முடிந்தது. 72 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்றிருந்த தோனி மிகவும் ஏமாற்றர்கள் பட்டியலில் இருந்தும் தோனி அதிரடியாக நீக்கப்பட்டார். IANS-க்கு பேட்டியளித்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி 2020 உலகக்கோப்பை போட்டியில் தோனி இடம்பெறுவாரா இல்லையா என்பது இப்போது உடனடியாக கூற முடியாது. அவர் எப்போது மீண்டும் கிரிக்கெட் விளையாட துவங்குகிறார், IPL-இல் எப்படி விளையாட உள்ளார், மற்ற விக்கெட் காப்பாளர்கள் எப்படி செயற்படுகிறார்கள், தோனியின் திறமையுடன் ஒப்பிடும்போது அவர்களின் திறமை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் முடிவு எடுக்கப்படும் என்றார். தோனியின் எதிர்காலம் தெளிவாக இருக்கிறது. அணி நிர்வாகம், கிரிக்கெட் வாரியம், தோனி என 3 தரப்பும் வெளிப்படையாக பேசி முடிவுகள் எடுத்துள்ளன. தோனி போன்று ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர் தொடர்பான விடயங்களை அறைக்கு வெளியே பொதுவெளியில் பேச முடியாது என BCCI-யின் 2020 போட்டியில் அரைச்சதம் விளாசினார். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான T20 தொடர்கள் தான் தோனி கடைசியாக விளையாடிய சர்வதேச 2020 தொடர்கள். இவ்விரு தொடர்களிலுமே இந்தியா தோல்வியை தழுவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தோனி மீண்டும் கிரிக்கெட் களத்தில் இறங்கினாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, இந்திய அணி தோனியை சார்ந்து இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் விதமாகவும் அமைந்திருந்தது. அதே சமயம் தோனிக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் என்பதை BCCI தெளிவுபடுத்தியது. குறிப்பாக கங்குலி, நான் இருக்கும் வரை அனைவரும் உரிய முறையில் மதிக்கப்படுவர் என தெரிவித்திருந்தார். தன்னை விட்டு நகர்ந்து செல்ல அணி தயாராக இருக்கும் போது கிரிக்கெட் உலகில் தன்னை மீண்டும் நிரூபித்து அணிக்குள் வருவாரா அல்லது சர்வதேச கிரிக்கெட் அத்தியாயத்திற்கு ஏற்கனவே முடிவுரை எழுதிவிட்டாரா என கிரிக்கெட் உலகில் கேள்வியும் எழுந்தது. கொரோனா காரணமாக கிரிக்கெட் போட்டிகள் தள்ளி போடப்பட்டன. T20 உலகக்கோப்பையும் தள்ளி போடப்பட்டது. அப்போது தோனி ஒருவேளை விளையாடி இருந்தால் 40 வயதாக இருக்கும். இந்த சூழலில்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தோனி தான் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டார். இந்திய இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் கிரிக்கெட் என்பது நமது உடலோடு ஒட்டிய உறவாகவே இன்று வரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு மிக சிறப்பான ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத ஒரு காரியம். அதனால் தான் கிரிக்கெட்டை நாங்கள் எந்த ஒரு தருணத்திலும் கொண்டாட தவறுவதில்லை. அது மிக முக்கியமாக, குறிப்பாக இலங்கை கிரிக்கெட்டினுடைய வளர்ச்சி என்பது 2015ஆம் ஆண்டிற்கு பிற்பாடான இப்பொழுது ஏற்படுகின்ற நிலைக்கு ஒருவேளை சங்கக்கார ஓய்வு பெறாமல் இருந்திருந்தால் இலங்கை கிரிக்கெட் இன்னும் ஓரிரு வருடங்கள் அவர் விளையாடி இருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்று பலராலும் கேலி செய்ய முடியாத
ஒரு மிக முக்கியமான பல்வேறுபட்ட வீரர்களை கொண்ட பலம் வாய்ந்த அணியாகவோ இருந்திருக்குமோ என்கின்ற ஒரு ஏக்கம் இன்று வரை அனைத்து ரசிகர்களுக்கும் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய ஏக்கமும் கூட. இருந்தாலும் கூட சங்கக்காரவினுடைய ஓய்வு என்பது எவ்வாறு ஈடு செய்யப்பட முடியாத ஒரு ஓய்வாக இருந்ததோ அதே போன்றுதான் இந்திய அணியின் விக்கெட் காப்பாளரும் அணித்தலைவருமாக இருந்த மகேந்திர சிங் தோனியினுடைய ஓய்வு கூட யாராலும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு ஓய்வாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை அவரை ஏன் ஓய்வு பெற்றீர்கள் என்று அவருடைய 40 வயதிலும் கூட அவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கிரிக்கெட் அரங்கில் அவர் ஏற்படுத்தியிருந்தார். சர்வதேச கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில் IPL போன்ற கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அவருடைய விளையாட்டு என்பது, அவருடைய அணித்தலைவர் பதவி என்பது, அவர் எப்படியான ஒரு வியூகங்களை அமைத்து களத்தில் செயற்படுகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமாக அவரை பலரும் போற்றுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. வெறுமனே வீரர்கள் சிறப்பான துடுப்பாட்டு வீரர்களாகவும் பந்து வீச்சாளர்களாகவும் இருப்பதால் மட்டும் அவர்களை போற்றுவதில்லை. சங்கக்கார டோனி போன்ற பல்வேறுபட்ட நபர்கள் கிரிக்கெட் என்கின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார்கள், அதனூடாக எமக்கு என்னென்ன விடயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் அவர்களை இன்று வரை போற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் டோனியினுடைய ஓய்வு அறிவிப்பு வெளியானதும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளும் எழத் தொடங்கியிருந்தன. அதே நேரத்தில் பல்வேறு உருக்கமான பதிவுகளும் சமூக வலைதளங்களில் இடப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த பதிவுகளை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக டோனியினுடைய மனைவி சாக்ஷி உருக்கமாக பல்வேறுபட்ட விடயங்களை டோனி குறித்து தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் இலங்கையினுடைய ஜாம்பவானான குமார் சங்கக்காரவும் டோனி குறித்து பல்வேறு மிக முக்கியமான பதிவுகளை இட்டிருந்தார். இதுதான் சமூக வலைதளத்தில் அதிகமாக பதியப்பட்டவும் பகிரப்பட்ட பதிவாகவும் மாறியிருந்தது. அப்படி இவர்கள் என்ன கூறினார்கள்? டோனி ஓய்வு பெற்ற அந்த தருணத்தில் அவருக்காக ரசிகர்கள் ஏங்கியதும் முன்னாள் இந்நாள் கிரிக்கெட் வீரர்கள் பதிவிட்ட பதிவுகளும் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். மகிழ்ச்சியுடனும் இருக்க வாழ்த்துக்கள். இனி பல அற்புதமான விடயங்கள் வரவுள்ளன. இவ்வாறு கூறியுள்ள சாக்ஷி, நீங்கள் சொன்னதை மக்கள் மறந்து விடுவார்கள், நீங்கள் செய்ததை மக்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் நீங்கள் உருவாக்கிய உணர்வுகளை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று அமெரிக்க பெண் கவிஞர் மாயா ஏஞ்சலோ சொன்ன தத்துவத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இந்திய அணியின் தலைவர் விராட் கோலி நாட்டிற்காக டோனி செய்துள்ள சாதனைகள் அனைவரின் நினைவுகளிலும் நீங்காத இடத்தை அவருக்கு அளிக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக விராட் கோலி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை முடித்தாக வேண்டும். ஆனால் மனதிற்கு நெருக்கமானவர்கள் இத்தகைய முடிவை எடுக்கும் போது நமக்கு அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்திய நாட்டிற்காக டோனி செய்துள்ள சாதனைகள் அனைவரின் நினைவுகளிலும் நீங்காத இடத்தை அவருக்கு அளிக்கும். நான் மனிதனை பார்ப்பேன். சக வீரராக டோனி கொடுத்த மரியாதை, அரவணைப்பு தன்னுள் நீங்காமல் இருக்கும். அவருக்கு தலை வணங்குகிறேன் என்று டோனியின் ஓய்வு குறித்த அவரது குறிப்பில், 2011 நாம் உலகக்கோப்பையை வென்றது எனது வாழ்க்கையின் சிறந்த தருணம் எனவும், உலகக்கோப்பை வென்றது என் வாழ்வில் மறக்க முடியாதது என்றும் சச்சின் டெண்டுல்கர் கூறியுள்ளார். வாழ்க்கையின் 2வது அத்தியாயத்தில் சிறப்பாக செயல்பட டோனிக்கு தனது வாழ்த்துக்களை சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த ஆண்டிற்கான IPL கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் டோனியை இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் செல்வாக்கு பெற்ற நபர்களில் ஒருவர் என இந்திய கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரரும் IPL கிரிக்கெட் போட்டிகளின் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவருமான ரோஹித் சர்மா ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் செல்வாக்கு பெற்ற நபர்களில் ஒருவர். கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளில் மற்றும் வெளியேயும் அவர் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் அளப்பரியது. தொலைநோக்கு பார்வை கொண்ட அவர் அணியை எப்படி கட்டமைப்பது என்பதில் கைத்தேர்ந்தவர். நீல வண்ணத்தில் அவரை காண நாம் தவறவிட்டாலும் மஞ்சள் நிறத்தில் நம்முடன் அவர் இருந்து விடுவார். கிரிக்கெட்டில் ஒரு சகாப்தம் முடிந்துவிட்டது. நாட்டிற்கும் கிரிக்கெட் உலகிற்கும் கிடைத்த அற்புதமான வீரர் டோனி. அவரின் தலைமை பண்புகள் வேறு விதமானது. அதை எதனோடும் ஒப்பிடுவது கடினமானதொன்று. அவரின் இளமை காலத்தில் ஒருநாள் போட்டிகளில் துடுப்பாட்ட திறமை உலகத்தை உற்று பார்க்க வைத்தது. அவரின் திறமை புத்திசாலித்தனத்தை கவனிக்க வைத்தது. ஒவ்வொரு நல்ல விடயங்களும் ஒரு நேரம் முடிவுக்கு வரும். அதுபோலதான் டோனியின் ஓய்வும் களத்தில் எந்தவிதமான வருத்தமில்லாமல் டோனியின் சகாப்தமும் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. டோனியின் கிரிக்கெட் திறமை என்றென்றும் பேசப்படும். அவரின் மிகப்பெரிய இடத்தை நிரப்ப வேண்டும். உங்களுடன் ஓய்வறையை பகிர்ந்து கொண்டதில் பெருமையையும் சிறப்பையும் பெறுகிறேன். உங்களின் சிறந்த தொழில்முறை கிரிக்கெட்டை கண்டு வியந்திருக்கிறேன். சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு எனது சல்யூட். வாழ்க்கையை அனுபவியுங்கள். கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் என்று இந்திய அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
இலங்கை அணியின் ஜாம்பவான்களில் ஒருவரான குமார் சங்கக்கார தனது ட்விட்டர் செய்தியில், சிலரின் ஓய்வுக்கு எந்தவித ஊடகவியலாளர் சந்திப்பும் தேவைப்படாது, பிரியாவிடை போட்டியும் கூட தேவைப்படாது. அந்த ஒரு வீரர் ஓய்வு பெறுகிறோம் என்று சாதாரண முறையில் அறிவித்தாலும் கூட அது வரலாறுதான் என்று டோனியின் ஓய்வு குறித்து அவருக்கு தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். Doing and what he should do best when he himself knows that very well. He is very secure where he is in terms of cricket and in his life with his family. And I think if he doesn't need to make a big deal about whether he gets picked to India or not, he is happy playing for Shinhan. அதே போன்று இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் தேசிய விளையாட்டு சபையின் பணிப்பாளருமான மஹில ஜெயவர்தன தனது வாழ்த்து செய்தியில், உங்களது சிறப்பான கிரிக்கெட் வாழ்க்கைக்கும் அடுத்த கட்ட எதிர்கால வாழ்க்கைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் உங்களது சேவை அளப்பரியது என்றும் தனது ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்திருந்தார். VVS லக்ஷ்மண் தனது ட்விட்டர் செய்தியில், சிறிய நகரிலிருந்து வந்து மேட்ச் வின்னராக உயர்ந்தார் டோனி. உலக கிரிக்கெட்டில் மிகவும் மதிக்கத்தக்க வீரராக, மறக்க முடியாத வீரராக டோனி இருக்கிறார். சிறந்த நினைவுகளை அளித்தமைக்கு டோனிக்கு நன்றி. மைக்கேல் வான் தனது ட்விட்டர் செய்தியில், 2011 உலகக்கோப்பை சச்சினுக்கு பிரியாவிடியாக இருந்தது, ஆனால் டோனிக்கு மாஸ்டர் பீஸ். என்ன ஒரு அற்புதமான சர்வதேச கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை. ஒரு நாள் 20-20 போட்டியின் மிக சிறந்த தலைவர், பினிஷர் டோனி என்று எப்போதும் கூறலாம் என பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயிப் அக்தர் தனது ட்விட்டர் செய்தியில், டோனி இல்லாத கிரிக்கெட் வரலாறு ஒருபோதும் முழுமை பெறாது என தெரிவித்துள்ளார். லெஜெண்ட் எப்போதும் தங்களுக்கே உரிய வழியில் ஓய்வு பெறுகிறார்கள். டோனி, நாட்டிற்காக அனைத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள். சாம்பியன்ஸ் கோப்பை, 2011 உலகக்கோப்பை, CSKவுக்காக IPL கோப்பை என அனைத்தும் என் நினைவில் நிற்கும். உங்களின் சிறப்பான எதிர்காலத்திற்காக எனது வாழ்த்துக்கள் என ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு தொடர்ச்சியாக வீரர்கள் பலர் தங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றியை டோனிக்கு தொடர்ந்தும் தெரிவித்து வருகிறார்கள். வரலாற்றில் எல்லா வெற்றி பயணங்களும் முடிவுக்கு வந்தே தீர வேண்டும். டோனி என்கின்ற பொன் எழுத்துக்களால் வடிக்கப்பட்ட வாக்கியத்திற்கும் அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வந்ததை ரசிகர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆம், ஆகஸ்ட் 15, 2020 அன்று வெறும் 17 சொற்களில் விடைபெற்றது டோனி என்ற வரலாறு. பிரம்மாண்டமான இந்திய கிரிக்கெட் வானில் இனி வரும் தலைவர்களுக்கு ஒரு துருவ நட்சத்திரமாய் மின்னிக் கொண்டிருப்பார் மகேந்திர சிங் தோனி. But one of the fastest in the world in between the wickets leaves the big stage with a run out. அவரது வாழ்க்கை வரலாறு என்பது பல்வேறு சாதக பாதங்களையும் மேடு பள்ளங்களையும் கொண்டதாக அமைந்திருந்தது. கிரிக்கெட் வாழ்வில் அவர் பதித்த ஒவ்வொரு தடங்களும் இன்று வரை அவரை போற்றும் மாபெரும் வீரராகவே பார்க்க தூண்டுகிறது. அதனால்தான் அவர் சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்ற இன்றைய நாளான, அதாவது சரியாக 2019 ஜூலை 10 அரையிறுதி போட்டியில் அவர் விளையாடிய அந்த கடைசி தருணம் சரியாக இடம்பெற்று இன்றோடு 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. இருந்தும் இன்று வரை டோனி பேசு பொருளாகவே விளங்கிக் கொண்டிருக்கிறார். கிரிக்கெட்டை நாம் கொண்டாடுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன. அதுவும் இந்திய இலங்கை கிரிக்கெட்டை எவ்வாறு பிரிக்க முடியாதோ அதே போன்றுதான் அதில் விளையாடிய சில வீரர்களுடைய வாழ்க்கையும் எம்மால் பிரித்து பார்க்க முடியாது. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டால் சங்கக்கார மயிலவினுடைய இணைப்பாட்டமும் அவர்களுடைய விளையாட்டு திறனையும் எம்மால் பிரித்து பார்க்க முடியாது. மிக சிறந்த ஆளுமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்றுதான் இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் டோனியும் சுரேஷ் ரெய்னாவும் இவர்கள் இருவரும் விளையாடிய விதம், அவர்கள் இருவரும் நடந்து கொண்ட விதம் என்பது இன்று வரை அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஈர்க்கப்பட்ட ஒரு விடயமாகவே மாறியிருந்தது. டோனி ஓய்வு முடிவினை அறிவித்து விட்டார். இருந்தாலும் கூட ஒரு சில மணித்தியாலங்களிலே அவரோடு சேர்ந்து சுரேஷ் ரெய்னாவும் தனது ஓய்வு முடிவினை அறிவித்து அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தார். குறிப்பாக டோனி ஓய்வு பெற்றது என்பது இந்தியா காலையிலிருந்து கொண்டாடி கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு நாளில் மாலை வேளையில், அதாவது சரியாக 7:29 டோனி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை இடுகிறார். நான் ஓய்வு பெறப்போவதாக அவர் கூறுகிறார். அது என்ன 7:29 இவ்வாறான ஒரு பதிவு? அந்த மாலை நேரத்தில் என்ன நடந்தது? டோனி இந்த நேரத்தை, அதுவும் சரியாக 7:29 தெரிவு
செய்து தனது ஓய்வு முடிவை ஏன் அறிவித்தார் என்கின்ற கேள்வி பல்வேறுபட்ட விதங்களில் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியது. நாமும் தேடி பார்த்தோம். மிக சரியான ஒரு விடை நமக்கு கிடைத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்களும் ஆசைப்படுகிறோம். குறிப்பாக எதற்காக சரியாக 7:29 டோனி தேர்ந்தெடுத்தார் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு நாங்கள் வெளியிட போகிறோம். மிக சிறந்த ஒரு ஆளுமை எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்தது, எதற்காக இந்த முடிவை எடுத்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இவ்வாறான ஒரு நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் மிக சிறந்த வீரருமான டோனியின் ஓய்வு என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 2 வரிகளில் இத்தனை காலம் அன்பும் ஆதரவும் அளித்த அனைவருக்கும் நன்றி, இரவு 7:29 மணியிலிருந்து ஓய்வு பெற்றதாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார். அவர் ஏன் இரவு 7:29 மணியிலிருந்து ஓய்வு என்று குறிப்பிட்டார் என்பதற்கான காரணம் பலராலும் பல்வேறுபட்ட வகையிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இதுதான் காரணமாக இருக்கும் என்று ஒரு சில காரணங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருந்தன. இந்திய அணி இங்கிலாந்தில் நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதியில் வீழ்ந்தது. நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 240 ஓட்டங்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 18 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. அணியை கரை சேர்க்க போராடிய டோனி 50 ஓட்டங்களில் ரன்அவுட் முறையில் ஆட்டமிழந்தார். கடைசி விக்கெட்டிற்காக யுஸ்வேந்திர சஹார் ஆட்டமிழந்து இந்திய அணி வெளியேறிய போது நேரம் சரியாக இரவு 7:29 மணியாக இருந்தது. இதுதான் டோனி விளையாடிய கடைசி போட்டி. இதை மனதில் வைத்துதான் டோனி சரியாக இந்த நேரத்தை குறிப்பிட்டு தனது ஓய்வு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இது இவ்வாறு இருக்க டோனி ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட ஒரு சில மணி நேரங்களில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் சுரேஷ் ரெய்னாவும் தானும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். முழு மன நிறைவுடன் டோனியின் வழியை தேர்ந்தெடுப்பதாக இந்திய அணியின் வீரர் சுரேஷ் ரெய்னா தெரிவித்திருந்தார். 226 ஒருநாள் போட்டிகள், 78 T20 மற்றும் 19 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். 226 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள சுரேஷ் ரெய்னா 5617 ஓட்டங்களையும் குவித்துள்ளார். டோனி இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு முறையாக தகவல் தெரிவித்துவிட்டு தனது ஓய்வு முடிவை பகிரங்கப்படுத்தினார். ஆனால் சுரேஷ் ரெய்னா இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு எவ்வித தகவலும் தெரிவிக்காமல் ஓய்வு முடிவை வெளியிட்டிருந்தார். ஓய்வை வெளிப்படையாக அறிவித்ததற்கு அடுத்த நாள்தான் அவர் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு தனது ஓய்வு குறித்து அதிகாரப்பூர்வமான தகவலை அனுப்பியுள்ளார். ஓய்வு அறிவிக்கும் முன்பு வீரர்கள் கிரிக்கெட் வாரியத்திற்கு தகவல் தெரிவிப்பது வழக்கமாகும். அதே போன்று சுரேஷ் ரெய்னாவுக்கும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். டோனியின் வழியை பின்பற்றி சுரேஷ் ரெய்னாவும் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டமையானது ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் தொடர்ச்சியாக அவருக்கு ரசிகர்கள் இவரின் செயற்பாட்டை கண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் இந்தியா தனது 74வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருந்த நிலையில்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மறக்க முடியாத ஒரு சுதந்திர தினமாக மாற்றி அமைத்திருக்கிறார் இந்திய அணியின் முன்னாள் தலைவரும் விக்கெட் காப்பாளருமான மகேந்திர சிங் டோனி. ஆம், இனிமேல் இந்தியா கொண்டாடும் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் டோனியின் ஓய்வும் நினைவு கூறப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் உலகில் முடிசூடா மன்னனாக வலம் வருபவர் மகேந்திர சிங் டோனி. இந்தியாவின் அணித்தலைவராக பொறுப்பேற்று பல கிண்ணங்களை வென்று கொடுத்தவர். அவரின் வெற்றி சூத்திரம் IPL தொடரிலும் தொடர்ந்தது. சென்னை அணிக்காக 3 முறை கோப்பையை வென்று கொடுத்துள்ளார். IPL ஆரம்பித்ததிலிருந்து இப்போது வரை சென்னை சூப்பர் கிங்ஸின் தலைவராக டோனி இருந்து வருகிறார். வேறு எந்த ஒரு அணித்தலைவருக்கும் இல்லாத சிறப்பம்சம் டோனியிடம் உள்ளது. It's not like comparing or picking, okay, this one is the best, but a lot of people talk about facts, statistics and everything. So it was the 27th, so there was a 7 over there. My jersey number is 7 and also it's a 7th time for CSK, so enough reason to win it. இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டின் IPL தொடரே அவருக்கு கடைசி தொடர் என்று கூறப்பட்டு வருகிறது. எப்போதுமே ஓய்வு முடிவை அதிரடியாக அறிவிப்பவர் டோனி. IPL தொடரிலும் இவ்வருடம் அவர் ஓய்வை அறிவிக்கலாம் என்று தகவல்கள் கூறப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டோனி சர்வதேச கிரிக்கெட் களத்திலிருந்து தனது ஓய்வு முடிவினை அறிவித்தார். இந்நிலையில் கடந்த IPL தொடரின் முடிவின் போது அவரிடம் இதுதான் உங்களது கடைசி IPL தொடரா என்ற கேள்விக்கு அவர் டெஃபினெட்லி நாட் என்று பதிலளித்தார். Could this be, MSD, your last game ever in yellow? Definitely not. No, definitely not.
ஐ எம் சரவணன் நரி. ஒரு லெவல்லேருந்து ஒரு ஃபேன்லேருந்து கேட்டகரியில் மாதிரி ஒரு சூப்பர் ஃபேனாக நான் மாறிட்டேன். திடீர்னு ஒரு நாள் தோனி ஃபேனாக இருக்கேன். அது எப்படின்னு செம்ம மேஜிக் பண்ணிட்டார் தோனி. அவர் பண்ண மேஜிக் என்னென்னா, எங்களுக்கு எல்லாமே வேர்ல்டு கப்புன்னு என்ன காமிச்சார். அப்படியே தோனி ஃபேனாக கன்வெர்ட் ஆகிட்டேன். ஒரு கிரிக்கெட்டராக கன்வெர்ட் ஆனதோட ஒரு நல்ல மனிதராக கன்வெர்ட் ஆனது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானது. தோனி என்ன மூமெண்ட் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்றைக்கும் அவர் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தா புல்லரிச்சு போயிடுவேன். 2011 வேர்ல்டு கப் வின்னிங் மூமெண்ட் 6, அந்த மூமெண்ட் இன்றைக்கி வரையுமே என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் சொல்லுவேன். Finishes off in style. It's an Indian captain who's been absolutely magnificent. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு கண்டிப்பாக இருக்கும். இரவு பகல் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளோட மாறுபாடு. பட் அவர் தோனி ஃபேனாக, ஒரு தோனி ரசிகனாக என்றைக்குமே அவர் கற்றுக் கொடுத்த கிரிக்கெட்டை ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். அவருடைய ஃபேனாக நான் கிரிக்கெட்டை எப்படி சேர் பண்ணி பார்க்கணுமோ, என்னென்ன டீமுக்கெலாம் அவர் சப்போர்ட் பண்ணுறாரோ எல்லா டீமுக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தோனி ஃபேனாக நான் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவேன். இந்த ஆண்டு IPL தொடருக்காக டோனி ஆயத்தமானார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பரிதாப தோல்விகளுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி தந்தார். டோனி மீண்டும் வந்துவிட்டதாக ரசிகர்கள் குதூகலித்தனர். ஆனால் கொரோனா வந்து ஒட்டுமொத்த IPL தொடரையும் ஒத்திவைத்து விட்டது. இந்த ஆண்டுதான் டோனிக்கு கடைசி IPL தொடர் என அனைவரும் கூறி வந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் மகேந்திர சிங் டோனிக்கு இதுதான் கடைசி ஆண்டு என்று யாரும் நினைக்க வேண்டாம் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் கூறியிருக்கிறார். இந்நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவரிடம் டோனி எப்பொழுது ஓய்வு பெறுவார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மகேந்திர சிங் டோனி அணித் தலைவராக CSK அணியுடன் இன்னும் 2 ஆண்டுகள் பயணிப்பார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 2 ஆண்டுகள் விளையாடுவதற்கான உடற்தகுதி அவரிடம் இருக்கிறது. அவர் ஓய்வு பெற வேண்டிய தேவை எதுவும் இல்லை என அவர் பதிலளித்திருந்தார். இது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களையும் தாண்டி டோனியின் ரசிகர்களை இந்த முக்கியமான நாளில் குதூகலிக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், Your last game ever in yellow? Definitely not. No, definitely not. கிரிக்கெட் அரங்கில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விளையாட்டு அரங்கிலும் பல்வேறுபட்ட வீரர்கள் வருவார்கள் செல்வார்கள். ஆனால் ஒரு சிலரை மட்டும்தான் வரலாறு தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்ற விடயங்களும் அவர் கடைசியாக விளையாடிய அந்த அரையிறுதி போட்டியும் அமைந்திருந்தது. டோனியை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது. அவர் விளையாடிய விதம் அப்படி இருந்தது. ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் தாண்டி உலகம் முழுவதிலும் இருக்கின்ற கிரிக்கெட் ரசிகர்கள் டோனியை தலை என்று செல்லமாக அழைப்பதற்கு காரணம், அவர் மிக சிறந்த ஆளுமையாகவும் மிக சிறந்த தலைவராகவும் அவர் பல்வேறுபட்ட நபர்களை வழிநடத்தி சென்றிருந்தார். புதிய புதிய வீரர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். அதனால்தான் இன்று நாங்கள் அவரை எப்பொழுதும் போல போற்றிக் கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக டோனியினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எமக்கு எவ்வாறான ஒரு பாடத்தை அது கற்றுக் கொடுத்தது என்று பார்த்தால், 2000ஆம் ஆண்டு அதுவும் குறிப்பாக சர்வதேச கிரிக்கெட் அரங்கிற்குள் நுழைய வேண்டும் என்று 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண்ண போட்டியில் விளையாடி கொண்டிருந்த டோனி எப்படியாவது இந்திய அணிக்குள் நுழைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு வகையான மன அழுத்தத்தில் பிரஷரில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோடு விளையாடிய சஹீர் கான், முகமது கைஃப், யுவராஜ் சிங் ஆகியோர் இந்திய கிரிக்கெட் அணிக்குள் நுழைந்து விடுகிறார்கள். அவருக்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. அதனோடு தொடர்ச்சியாக விடாமுயற்சியை எடுத்துக்கொண்டே அடுத்தடுத்த காலங்களில் அவர் மீண்டும் இந்திய அணிக்குள் எப்படியாவது நான் நுழைந்து விடுவேன் என்கின்ற போராட்டத்தில் இருந்த பொழுது 2003ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டியிலும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இந்திய அணி இறுதிப் போட்டி வரை வந்து தோல்வியை அடைகிறது. இருந்தாலும் கூட அவர் எப்படி இந்திய அணிக்குள் நுழைவது என்கின்ற அந்த கடுமையான பிரஷரை தனது மனதிற்குள்ளே வைத்து தொடர்ச்சியாக விளையாடி வருகிறார். 2004ஆம் ஆண்டு அவருக்கான வருடமாக மாற்றமடைகிறது. அவர் சர்வதேச அரங்கிற்குள் காலடி எடுத்து வைக்கிறார். இருந்தாலும் கூட முதல் போட்டியிலேயே பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் முதல் பந்திலேயே அவர் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழக்கிறார். எப்படி ஆரம்ப போட்டியில் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து சென்றாரோ அதே போன்றுதான் அவருடைய இறுதிப் போட்டியிலும் அதே ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளித்திருந்தால் அது வரப்பிரசாதமா அல்லது ஏற்பட்ட ஒரு தாக்கமா என்பதை எல்லாம் தாண்டி ஒரே விடயம் அரங்கேறி என்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தாலும் கூட அந்த தொடரில் பெரிதாக சோபிக்காத டோனி பாகிஸ்தானுடனான முதல் போட்டியிலும் அதே விடயத்தை தொடர்கிறார். அவரால் பெரிதாக சோபிக்க முடியவில்லை. முழுவதும் மன உளைச்சல் அவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 2வது போட்டியில் தன்னுடைய முதல் சதத்தை பதிவு செய்து தான் யார் என்பதை உலகிற்கு நிரூபிக்கிறார். அதே போன்று அவருடைய ஆட்டம் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணம் ஆரம்பமாகிறது. மன உளைச்சலோடு புதிய வீரராகவும் பல்வேறுபட்ட சீனியர் வீரர்களோடு களத்தில் இறங்கிய டோனிக்கு 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணம் படு மோசமான ஒரு உலக கிண்ணமாக மாறியிருந்தது. அதில் இந்திய அணி பங்களாதேஷ் அணியுடனான தோல்வியை அடைந்து முதல் சுற்றிலேயே வெளியேறி அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் ICC 2007ஆம் ஆண்டு 20 ஓவர் உலக கிண்ணத்தை அறிமுகப்படுத்தி
ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்த சீனியர் வீரர்களும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். தாங்கள் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, யாரையாவது வைத்து விளையாடுங்கள் என்கின்ற ஒரு நிலை உருவாகும் பொழுது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை டோனியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது. எப்படி மிக சிறந்த வீரர்களை, அதுவும் இளம் வீரர்களை கொண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு உலக கிண்ண தொடரில் விளையாடுவது என்கின்ற மன உளைச்சலோடு மன அழுத்தத்தோடு அவர் அந்த தலைவர் பதவியை ஏற்று உலக கிண்ணத்தையே வென்று காட்டி அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதிலும் குறிப்பாக இறுதிப் போட்டியில் அவர் எடுத்த ஒரு சில முடிவுகள் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட விடயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. அனுபவ வீரரான ஹர்பஜன் சிங் போன்ற பந்து வீச்சாளர்கள் இருந்த பொழுதும் கூட புதுமுக வீரரான ஜோகிந்தர் சிர்மாவை இறுதிப் போட்டியில் இறுதி தருணத்தில் பந்து வீச அழைத்து வெற்றி வாகையும் சூடி அந்த தருணத்தில் அவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பதிவிட்டிருந்தார். அதாவது சாதிக்க துடிக்கும் ஒருவனால் மட்டுமே நிச்சயமாக வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்கின்ற எண்ணம் எனக்கு அந்த தருணத்தில் தோன்றியதால் தான் நான் ஜோகிந்தர் சர்மாவிடம் பந்தை கொடுத்தேன் என்று முதல் முறையாக தலைவர் பதவியை ஏற்ற டோனி அந்த இறுதி தருணத்தில் எடுத்த ஒரு மிக முக்கியமான முடிவுதான் அவரை இன்று மிக சிறந்த ஆளுமையாக மாற்றி அமைத்திருந்தது. அடுத்து நடந்ததெல்லாம் வரலாறு. உலக கிண்ண போட்டிகள் தொடர்ச்சியாக கைப்பற்றி ஐசிசியினுடைய அனைத்து போட்டிகளையும் கைப்பற்றி மிக சிறந்த சாதனை மன்னனாக அவர் இடம்பெறுவதற்கு காரணம் ஒவ்வொரு தருணங்களிலும் அவர் எடுத்த மிக முக்கியமான முடிவுகள் என்பது வாழ்க்கையை மிக முக்கியமாக பல்வேறு கட்டங்களில் மாற்றி அமைக்கும். நாம் எந்த ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கும் தயங்கிவிடக் கூடாது. அதே நேரத்தில் வெற்றியோ தோல்வியோ எம்மை நாம் எப்படி ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் எம்மை மிக சிறந்த மனிதர்களாகவும் ஆளுமையாகவும் மாற்றி அமைக்கும் என்பது தோனியினுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பார்த்து எம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெறுமனே ஒரு கிரிக்கெட் வீரராக அவரை விட்டு ஒதுக்கி வைத்துவிட முடியாது. அவர் எமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்பது மிக சிறந்த பிரஜையாகவும் மிக சிறந்த ஆளுமையாகவும் எமது இலக்கை நோக்கி நாம் வேகமாக ஓடுவதற்கும் தோல்விகள் ஏற்படும் பொழுது அதை கடந்து எப்படி சாதனை படைக்க வேண்டும் என்பதை தான் டோனி அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையினூடாக எமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை தான் நாங்கள் உங்களிடம் கூறுகிறோம். உங்கள் துறை எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். தொடர்ச்சியாக மிக சிறப்பாக நேர்மையாக நேர்வழியில் உழைத்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கான அங்கீகாரம் என்றாவது ஒரு நாள் கிடைத்தே தீரும். அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்து மிக சிறந்த டிராஃபி கலெக்டராக மகேந்திர சிங் டோனி உருமாகியிருந்தார். இது எப்படி சாத்தியமானது? ஒரு சாதாரண ராஞ்சியில் பிறந்த ஒரு மனிதனால் மிக முக்கியமான உச்சத்தை தொட்டு இந்தியாவே கொண்டாடும் மாபெரும் விருட்சமாக மாற முடியுமாக இருந்தால் ஏன் நம்மால் முடியாது என்பதை மட்டும் யோசியுங்கள். நமக்கான காலமும் நேரமும் சரியாக வரும்பொழுது அதை சரியாக பயன்படுத்தி நாமும் மிக சிறந்த ஆளுமைகளாக வலம் வருவோம் என்பதை தான் இந்த டோனியினுடைய மிக முக்கியமான பிறந்தநாள் வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு கூறும் மிக முக்கியமான ஒரு விடயமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நாயகனோடு அதே நேரத்தில் வரலாற்று நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம்.